Hello students, welcome back. Economics easy to win. So last classes we had discussed what are the topics. Once recall பண்ணிட்டு இந்த செஷனில் நம்ம போகலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம செகண்ட் சாப்டர், அதாவது நேஷ்னல் இன்கம், அதோடைய இன்ட்ரொடக்ஷன், மீனிங் அண்ட் டெஃபினிஷன், இது ரெண்டும் போன கிளாஸில் பார்த்தோம். யாராவது பார்க்கலன்னா போயிட்டு லிங்க்கை, யூடியூப் லிங்க்கை சர்ச் பண்ணுங்கள். You have to learn. Okay, the next in this session we have to goes to basic concept of national income. So basic concept அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேசிய வருவாயை ஒரு அடிப்படையாக ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, அதாவது கருத்துக்கள். ஸோ அந்த கருத்துக்களை பேஸ் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. த ஃபர்ஸ்ட் ஒன் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். செகண்ட் ஒன் ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். தேர்ட் ஒன் என்என்பி, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஃபோர்த் ஒன் என்என்பி அட் ஃபேக்டரி காஸ்ட். அது ஃபேக்டரி காஸ்ட்னா என்ன, ஸோ அது பார்க்கலாம். என்என்பி அட் ஃபேக்டரி காஸ்ட் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பர்சனல் இன்கம். சிக்ஸ்த் ஒன் டிஸ்போசபிள் இன்கம். செவன்த் ஒன் பர் கேபிட்டா இன்கம். த நெக்ஸ்ட் ரியல் இன்கம். இது கூட ஃபைனலாக ஒன்று ஆட் பண்ணுறாங்க, ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஸோ பேசிக் கான்செப்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 9 இருக்குது, அதாவது 9 பேசிக் கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஸோ இதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு ஒன் போய் பார்க்கலாம். ஜிடிபி, ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ என்ன சார் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்? GDP is the total market value of all final goods and services produced within the country during a year. Cross domestic, domesticனா உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய goods and services, அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளை, அதனுடைய மொத்த மதிப்பு என்ன சொல்கிறாங்க, ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இந்த ஜிடிபி எவ்வளோ சந்தையில் எவ்வளோ விலையில் பயன்படுத்தப்படுறாங்களோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ஜிடிபியை பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஜிடிபியை எது மூலிமா நம்ம அதை அளவிடுறாங்க, அதை கணக்கிட முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் பை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அட் மார்க்கெட் ப்ரைஸஸ். சந்தையில் எந்த மாதிரியான செலவினங்கள் செய்து அதன் மூலியமாக அளவிடக்கூடிய ஒரு கருத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜிடிபி. சரி, இதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். ஸோ இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். சி மீன்ஸ் டினோட்ஸ் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஐ டினோட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஜி மீன்ஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட்டு சில பொருட்களை வாங்கும், செலவு பண்ணுது இல்லையா? ஸோ அதுதான். அப்புறம் எக்ஸ், எக்ஸ் என்பது எக்ஸ்போர்ட்ஸ். நம்மளுடைய வளங்களை பயன்படுத்தி நிறைய பொருட்கள் நிறைய அன்லிமிட்டடாக இருக்கும்போது அது என்ன பண்ணுறோம், ஒரு சில பொருட்களை நம்ம என்ன பண்ணுறோம், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் இல்லையா? அது மூலிமா ஒரு சில வருமானம் கிடைக்குது. அதே போல் ஒரு சில பொருட்கள் ஸ்கேர்சிட்டி, உள்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்கேர்சிட்டியாக இருந்ததுன்னா, அதை பற்றாக்குறையாக இருந்ததுன்னா ஒரு சில பொருட்களை நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட்ஸ், அது இம்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறோம், காசு கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் எம், ஏற்றுமதியிலேருந்து, அதாவது ஏற்றுமதியிலேருந்து என்ன எதை மைனஸ் பண்ண, இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, கமோடிட்டிஸ், அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒரு கேல்குலேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜிடிபி அளவிடக்கூடிய ஒரு மெத்தட். எந்த மெத்தடு, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அட் மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ சந்தையில் எவ்வளோ விதமான விலையில் விற்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பேசிக் கான்செப்டில் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கான்செப்டை பார்த்தோம் நேஷ்னல் இன்கமில், ஜிடிபி.
So understand, dear students. The next one, அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் ஒரு ஆப்ஷன் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன்ஸில் என்டிபி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ நெட்னா என்ன அப்படின்ற ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கிராஸ்னா என்ன, நெட்னா என்ன, ஃபஸ்ட்டு தட் ஒன் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கிராஸ், தட் மீன்ஸ் கிராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம், டோட்டல் ஃபைனல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸஸ் மொத்தமாக சேர்த்து சொல்கிறது. பட் நெட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில பொருட்களை வாங்குகிறோம். இப்போ மெஷின்ஸ் வாங்குகிறோம். மெஷின் வந்து நாளடைவில் என்னவாயிடுது, பழுது அடைந்தது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அந்த பழுது அடைந்ததை சரி செய்யறதுக்கு, ஸோ அந்த பழுது அடைத்து, அதாவது அதை வந்து என்ன சொல்கிறோம், டெப்ரிசியேஷன். அந்த டெப்ரிசியேஷனை ஜிடிபிலேருந்து மைனஸ் பண்ணுறது தான் என்னது, நெட்டு அப்படின்றாங்க. அதாவது ரிமைனிங், தட் மீன்ஸ் ரிமைனிங் அன்வான்ட் பாயிண்ட்ஸ். ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபிலேருந்து மைனஸ் டெப்ரிசியேஷன், அந்த தேய்மானம் அப்படின்ற டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும், கழிக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ வாட் இஸ் மீனிங் ஆஃப் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்க்கலாம். NDP is the value of net output of the economy during the year. அதுவும் எந்த ஒரு காலகட்டம், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டில், ஒரு நாட்டில். ஓகே, some of the country capital equipments wear out or becomes outdated each year during the production process. ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் ப்ராசஸ், உற்பத்தி பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, ஒரு சில ப்ரொடக்ஷன்ஸ் கன்சூமர் பயன்படுத்தினாலோ, அது ஒரு பயன்படுத்துறதுனால அது என்னவாகுது, சில தேய்மானங்கள் பொறுத்த வரைக்கும் என்னது, தட் மீன்ஸ் அது வந்து பழுதாகி போகிறது. ஒரு சில டைமில் அது என்னது, பயனற்று போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை மைனஸ் பண்ணுறது தான் என்னது, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். எதுலேருந்து மைனஸ் பண்ணோம், ஜிடிபிலேருந்து மைனஸ் பண்ணோம். அதை தான் நம்ம நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கும் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கும் கான்செப்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ திங்க், ஐ ஹோப். ஓகே, the next topic, GNP. ஸோ ஜிஎன்பியோடைய மீனிங் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜிஎன்பினா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஜிஎன்பி இஸ் த டோட்டல் மெஷர் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் மார்க்கெட் வேல்யூ. ஸோ இதெல்லாம் மார்க்கெட் வேல்யூ தான் நம்ம பார்க்குறோம். ரிசல்ட்டிங் ஃப்ரம் கரண்ட் ப்ரொடக்ஷன் இன் எ கண்ட்ரி டூரிங் எ இயர், இன்க்ளூடிங் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். NIFFA, net income from abroad. சார் ரைட், ஓகே. ஸோ ஜிஎன்பின்னா எதில் இது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கணும். அதே சேம் ஜிடிபியோடைய கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் மெஷர்ஸ் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். மொத்த உற்பத்தி, அதாவது மொத்த உற்பத்தி பொறுத்த வரைக்கும் எப்படி, ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில், அதுவும் 1 இயர். ஸோ உற்பத்தி செய்யப்பட்ட ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், தட் மீன்ஸ் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதுவும் எந்த சந்தையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வேல்யூஸ். மார்க்கெட் வேல்யூஸோடைய மெஷர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொடக்ஷன்ஸ் இன் எ கண்ட்ரி டூரிங் எ இயர். ஸோ தட் இஸ் த கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இன்க்ளூடிங் இது கூட என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட். நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கார். அவர் வந்து சில வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, வெளிநாடுகளுக்கு போயிடுறாரு. வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. அது மூலிமா வருமானம் வரதை அவருடைய சொந்த நாட்டுக்கு, அதாவது இந்தியாவுக்கு அனுப்புகிறார். ஸோ இந்த ஒரு கான்செப்ட், நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய வருமானத்தை, அது வேலை செய்கிறதுனால அவர் கிடைக்கக்கூடிய வருமானத்தை தன் சொந்த நாட்டுக்கு அனுப்புகிறார் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான் என்ன சொல்கிறாங்க, நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அந்த நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடை ஆட் பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். அதுதான் என்னது, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். சரி, இதனுடைய ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜிஎன்பி ஈக்குவல் டு, தட் மீன்ஸ் C plus I plus G plus X minus M plus R minus P. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், G கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், X X denotes exports, M denotes imports. இது கூட என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட். தட் மீன்ஸ்
ஆர் மைனஸ் பி. அதாவது எது ஆட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இன்கம் ரிசீவ்டு அதை தான் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அது கூட என்ன மைனஸ் பண்ணுறோன்னா பேமெண்ட்ஸ். இப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பர்சன்ஸ் அவங்க வந்து இங்கே இந்தியாவில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு நம்ம ஊதியம் அதாவது வருமானம் இன்கம் கொடுக்கும்போது அது என்ன பண்ணிக்கணும், ரிசீவ்லேருந்து மைனஸ் பேமெண்ட்ஸ். ஸோ மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆர் மைனஸ் பி அந்த கான்செப்ட் தான் சொல்லுவோம். ரிசீவ்டு இன்கம் ரிசீவ்டு மைனஸ் பேமெண்ட் ஆஃப் த இன்கம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜிஎன்பி. ஸோ ஃபார்முலா ஒன்று சிம்பிளாக கீழே அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. ஸோ ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய வருமானத்தை, அதாவது ரெசிடென்ட்ஸ் மூலிமா இந்தியாவுடைய ரெசிடென்ட்டில் இருந்து வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை ஆட் பண்ணுறது தான் என்னது, ஜிஎன்பி. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கான்செப்ட் புரியும். ஓகே, த நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு என்என்பி. என்என்பின்னா என்னது, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். நெட்னால என்ன சொல்லியிருந்தோம், சம் ஆஃப் த ப்ராடக்டை தேய்மானம் தேவையில்லாததை மைனஸ் பண்ணுறது தான் என்னது நெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் ரெஃபர்ஸ் டு த வேல்யூ ஆஃப் நெட் அவுட்புட் ஆஃப் த எக்கனாமி டூரிங் த இயர். ஸோ இதில் முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன, ஒரு பொருளாதாரத்தினுடைய அவுட்புட் நெட் அவுட்புட்டை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் எது மூலியமானா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் மூலிமா அதனுடைய வேல்யூஸ் மதிப்பை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க. என்என்பி இஸ் அப்டைன் பை டிடெக்டிங் த வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷன். இதில் எது மைனஸ் பண்ணணும், டெப்ரிசியேஷன், வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷனை டிடெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ தேய்மானம், அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேய்மானத்தினுடைய மதிப்பு இப்போ டிடெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே போல் சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ அது வந்து அதுலேயும் வந்து சில மாற்றம் அது வந்து என்ன பண்ணுறாங்க, மைனஸ் பண்ணணும். ஸோ என்என்பி சிம்பிளாக ஒரு ஃபார்முலா, என்என்பி ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிசியேஷன். ஸோ கான்செப்ட் புரியும் ஐ திங்க். ஓகே, ஸோ டெப்ரிசியேஷனை வி கால்ட் நேம் எஸ் another நேம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டெப்ரிசியேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் as கேபிட்டல் கன்சப்ஷன் அலோவன்ஸ். கேபிட்டல் கன்சப்ஷன் அலோவன்ஸ் அதாவது தேய்மானம் பொறுத்த வரைக்கும் எது கன்சப்ஷன் எப்படி இருக்குன்னா மூலம் கேபிட்டல் அப்படின்றது என்னது அந்த உடைய கழிவுனா டிடக்ஷன். ஸோ இது இப்படியும் சொல்லலாம், டெப்ரிசியேஷனை இப்படியும் சொல்லலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் depreciation, other name of depreciation question will ask means capital consumption allowance. So dear students, do you understand these topics? So what are the topics we have to learn about? First one, basic concept of national income la one by one we have to see. First of all, GDP, gross domestic product, then gross national product, NNP, net national product, then net national product la, that means at market price. So one by one பார்த்தோம். So what are the we have to learn, gross domestic product, net domestic product, GNP, gross national product, and then net national product. ஒரு 4 கான்செப்டோட நம்ம இந்த செக்ஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன்ஸில் ரிமைனிங் பேசிக் கான்செப்ட் ஆஃப் நேஷனல் இன்கமில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக்ஸ். Okay, if any doubt means you have to ask or you have to call. Okay, thank you students.